லாஸ்ட் 2 நாள்ல மட்டும் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 5% விழுந்திருக்கு. இதுக்கு என்ன காரணமா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ஆனா எல்லாரும் சொல்ற ஒரு முக்கியமான காரணம் ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இந்த வார் தான் ரீசன் சொல்றாங்க. உண்மையாவே அந்த வார் மட்டும் தான் இதுக்கான காரணமா? அதை பத்தி டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். வணக்கம் மக்களே, நான் ராஜ்குமார் பாரதி. இந்த சேனல் ராஜ்குமார் பாரதி டிகோட். இந்த 3% டவுன் ஆயிருக்கிறது என்னென்ன முக்கியமான ரீசன் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரீசன் பாத்தீங்கன்னா இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல நிப்டி 50 சென்செக்ஸ்ல இருக்க டாப் 30 ஸ்டாக்ஸும் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயராவே பாத்தீங்கன்னா ஹையான ரேட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதாவது அதுக்கான ஃபேர் வேல்யூ இல்லாம அது ஓவர் வேல்யூல இருக்கு. இதனால என்ன ஆச்சு, இந்த மாதிரி எப்பப்பெல்லாம் பேனிக்கோ இந்த மாதிரி ஒரு கிரைசிஸ் டைம் வருதோ அந்த நிப்டி 50ல இருக்க ஸ்டாக்லாம் வந்து ரொம்பவே ரேட் டவுன் ஆகுது. இது வந்து முதல் ரீசன். செகண்ட் ரீசன் பாத்தீங்கன்னா, இப்போ ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடந்துட்டு இருக்க போர்னால என்ன ஆகுது, அந்த சைட்ல ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் இருக்கு. அந்த இடத்துல வந்து இப்போதைக்கு க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ அந்த இடத்த க்ளோஸ் பண்ணதுனால அந்த வழியா எந்த ஷிப்பும் போக முடியாது. இதனால பாத்தீங்கன்னா ஆயிலுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு டிமாண்ட் கிரியேட் ஆயிடுச்சு. இந்த டிமாண்ட் கிரியேட் ஆனதுனால இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்க மோஸ்ட் ஆஃப் தி பையர்ஸ் இங்க சேல் பண்ணிட்டு அங்க இருக்க ஆயில் ரிலேட்டடாகவோ இல்லைன்னா பாத்தீங்கன்னா கோல்டு ரிலேட்டட் இன்வெஸ்ட் பண்றதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. நெக்ஸ்ட் முக்கியமான ரீசன் பாத்தீங்கன்னா பேங்கிங் செக்டார்ல இருக்க பேங்க் இடிஎஃப் சொல்றதுல சில ஸ்டாக்ஸோட பெர்சன்டேஜ் வந்து இப்போ ரெடியூஸ் பண்ணிக்கலாம். லைக் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் 30% இருந்தா இப்போ 20% கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இப்போ நம்ம கம்மி பண்ண என்ன பண்ணணும், அந்த ஸ்டாக்ஸ்ல இருக்க பெர்சன்டேஜ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம சேல் பண்ணி ஆகணும். இப்போ ஒரு குறிப்பிட்ட டைம்ல நிறைய சேல்ஸ் பண்றோம்னா என்ன ஆகும், அதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா டவுன் ஆகும் சான்சஸ் இருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து பையர்ஸோட செல்லர் தான் அதிகமா இருக்காங்க. இதனால ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், அந்த பேங்கிங் ஸ்டாக் ரிலேட்டடோட எந்தெந்த ஸ்டாக்லாம் நம்ம விற்கிறோமோ அதோட ரேட் எல்லாம் டவுன் ஆக ஆரம்பிச்சிடும். இது நெக்ஸ்ட் ரீசன். நெக்ஸ்ட் முக்கியமான ரீசன் பாத்தீங்கன்னா ஐடி ஸ்டாக்ஸ். ஐடி ஸ்டாக் ஏன் லாஸ்ட் ஒரு 1 இயராவே ரெடியூஸ் ஆயிட்டு இருக்கு. முக்கியமான காரணம் இந்த ஏஐ பபிள். இப்போ ஏஐனால யாருக்கு வேலை இருக்கும் வேலை இல்லைன்றதே இங்க ரொம்ப ஒரு கன்ஃபியூஷன் போயிட்டு இருக்கு. இப்போ நிறைய டெக் ஜெயின் கம்பெனிஸ் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஏஐ ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஹியூமன் லேபர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லே ஆஃப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த லே ஆஃப் பண்றதுனால என்ன ஆகுது, இதோட சைட் பேக் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல வீடோ இல்லைன்னா லோனோ எடுத்திருப்பாங்க. இதுக்கு ஆட்டோமேட்டிக்கா இஎம்ஐ கட்டிட்டு இருப்பாங்க. இப்போ இதனால என்ன, இப்போ அவங்களுக்கு வேலை இல்லை. வேலை இல்லாம அவங்களால இஎம்ஐ கட்ட முடியாது. இப்போ ஒரு வேலை எக்ஸாம்பிள் அவங்க ஒரு வீடு வாங்கியிருக்காங்கன்னா இப்போ அதுக்கான லோன் கட்ட முடியாது. இப்போ இதனால என்ன ஆகும், அந்த வீடு வந்து ஜப்தி ஆகிறதுக்கான சுச்சுவேஷன் இருக்கு. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது என்னன்னா பேங்க் கிட்ட அந்த மணி சர்க்குலேஷன் வந்து அடியாகும். இதனால பாத்தீங்கன்னா பேங்கோட ஸ்டாக் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா ரேட் டவுன் ஆக சான்சஸ் இருக்கு. இதுல ஐடில ஒர்க் பண்ற பீப்புளோட ஸ்பெண்டிங் கெப்பாசிட்டியும் ரெடியூஸ் ஆகுது. ஸோ இதனால என்ன ஆகும், மோஸ்ட் ஆஃப் த பீப்புளால ஸ்டாக் வச்சிருந்தாங்கன்னா அந்த ஸ்டாக்ஸை வித்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, டே லைஃப் வந்து நம்ம லீட் பண்றதுக்கான வேலையை பார்ப்பாங்க. இதனால என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா அவங்க கிட்ட இருக்க எல்லா சேவிங்ஸையும் இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ ஆல்ரெடி சேவிங்ஸ் இருந்த ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்ததோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இருந்ததோ பாண்ட் இருந்ததோ அவங்க சேல் பண்ண ஆரம்பிச்சிடும். இது பாத்தீங்கன்னா இது ஒரு நெக்ஸ்ட் முக்கியமான ரீசன். இப்போ ஐடி அஃபெக்ட் ஆனதுனால பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா இன்டைரக்டா போயிட்டு அது பேங்கிங் செக்டரை அஃபெக்ட் பண்ணுது. பேங்கிங் செக்டர் மட்டும் அஃபெக்ட் ஆகாம இந்த இந்த ரியல் எஸ்டேட் செக்டர் அஃபெக்ட் ஆகுது. பிகாஸ் எனக்கு நாளைக்கு வேலை இருக்குமா இருக்காதான்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். யாரும் போயிட்டு புதுசா ஒரு லோன் எடுக்கிறதோ புதுசா போயிட்டு ஒரு வீடு வாங்குறதோ இருக்க மாட்டாங்க. பிகாஸ் ஆட்டோமேட்டிக்கா நிறைய பேர் லே ஆஃப் ஆயிட்டு இருக்கும். நாளைக்கு எனக்கு இது நடக்குமான்ட்டு நிறைய பேருக்கு அந்த ஃபியர் இருக்கு. இந்த ஃபியர் இருக்கும்போது யாரும் புதுசா போயிட்டு இன்வெஸ்ட் பண்றதுல தயக்கம் காமிச்சிட்டு இருக்கிறத நம்ம மணி எப்படி சேஃபா வச்சுக்கலாம் அந்த ஒரு ஐடியால வந்ததுனால யாரும் போயிட்டு வீடு வாங்குறதோ இல்ல புதுசா ஒரு லோன் எடுத்து வேறதோ ஒரு இன்வெஸ்ட் பண்றதோ பண்ணாம ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. ரீசெண்டா மிடில் ஈஸ்ட் ரீஜன்ல ஒரு கான்ஃபிளிக் போயிட்டு இருக்கு. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு கிட்டத்தட்ட வார் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். இந்த ரீஜன் ஏன் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா, இந்த ஈரானோட இந்த ரீஜன்ல பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் இருக்கு. இந்த பாத் மூலியமா தான் பாத்தீங்கன்னா வேர்ல்ட்ல இருக்க 20% ஆஃப் தி ஆயில் ரிசோர்ஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆயிட்டு இருக்கு. இப்போ இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா இந்த ரீஜனை ஈரான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ க்ளோஸ் பண்ணதான் ஆயிடுச்சு. இந்த 20% ஆயில் வந்து நமக்கு கிடைக்குமா கிடைக்காதுன்ற ஒரு ஒரு அன்சர்டனிட்டி இருக்கு. எப்போதுமே பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ஒரு விஷயம் நல்லது இல்லாட்டி கெட்டது இந்த மாதிரி ஒரு கிளாரிட்டியோட ஒரு விஷயம் இருக்கும்போது கூட பாத்தீங்கன்னா அந்த மார்க்கெட் அக்செப்ட் பண்ணிக்கும். ஆனா இந்த மாதிரி அன்சர்டனிட்டியான ஒரு விஷயம் நடக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த மார்க்கெட் வந்து அக்செப்ட் பண்ணிக்காது. இதனால பாத்தீங்கன்னா ஒரு பீக்கான பிளக்சுவேஷன் எப்போதுமே இந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் இருக்கும். ஓகே, இப்போ இந்த 20% ஆயில் நம்ம கிடைக்கலாம் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, இருக்கிற ஆயில் வேலை பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வாங்கணும். அப்ப என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா வந்து டிமாண்ட் அப்படியே தான் இருக்கு. ஸோ சப்ளை இன்க்ரீஸ் ஆகணும். ஆனா இங்க என்ன ஆயிடுச்சு, இங்க பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இருந்த சப்ளை வந்து கம்மியாயிடுச்சு. ஆனா டிமாண்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகணும்னா கூட ஆட்டோமேட்டிக்கா அதே லெவல்ல இருந்தா கூட நமக்கு பாத்தீங்கன்னா பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். பிகாஸ் நமக்கு வந்து புதுசா சப்ளை இல்லை, சப்ளை கம்மியாயிடுச்சு. ஸோ இதனால என்ன ஆகும், ஆயிலோட ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ ஆயில எல்லா கண்ட்ரியும் எதுல பர்ச்சேஸ் பண்றாங்க பாத்தீங்கன்னா டாலர்ஸ்ல தான் பர்ச்சேஸ் பண்றாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா டாலரோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ டாலர் வேல்யூ இங்க ஸ்ட்ரென்தன் ஆகுது, ஆயிலோட ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதனால என்ன ஆகுனா, இந்தியா மாதிரியான எமர்ஜிங் மார்க்கெட்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 1 மந்த் 2 மந்த் பாத்தீங்கன்னா இந்த டவுன் ட்ரெண்ட் தான் போயிட்டு இருக்கும். பிகாஸ் வந்து இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம், ஒரு பேனிக் வரும். இந்த பேனிக் வரும்போது அவங்களால ஆட்டோமேட்டிக்கா சேல் பண்ணிட்டு போக தான் பார்ப்பாங்க. புதுசா இன்வெஸ்ட் பண்றவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான பீப்புளா தான் இருப்பாங்க.
ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டில லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ண இருப்பாங்க. ஏன்னா இப்போ வந்து ரொம்ப ரேட் கம்மியா கிடைக்கும் போது அவங்களுக்கு ஃபியூச்சருக்கு வந்து நல்ல ஸ்டாக்ஸை எடுத்து வச்சுட்டு அதுல இருந்து நல்ல ப்ராஃபிட் பார்க்கலாம். எப்பப்பெல்லாம் இந்த ஜியோ பொலிட்டிக்கல் ரிஸ்க் இருக்கோ அப்பெல்லாம் வந்து இந்த ஃபாரின் இன்வெஸ்டர் என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, அவங்க இந்த இந்தியா மாதிரியான டெவலப்டு கண்ட்ரீஸ்ல இருக்க ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணிருக்க ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் அந்த டைம்ல வந்து ஒரு லோ ரேட்டு கூட வித்துட்டு போயிடுவாங்க. ஏன் இந்த மாதிரி பண்றாங்கன்னா, இந்த மாதிரி டைம்ல ஸ்டாக் மார்க்கெட் வந்து பெருசா ப்ராஃபிட் கொடுக்காது. அதனால என்ன பண்ணுவாங்க, இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்க மணியை வந்து அவங்க வித்துட்டு இந்த காசை எடுத்துட்டு போயிட்டு ஒரு பாண்ட் வாங்குறதோ இல்லைன்னா பாத்தீங்கன்னா கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த மாதிரி ரிஸ்கான டைம்ல கோல்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹை ரிட்டர்ன் கொடுக்கும். அதே மாதிரி பாண்ட் வந்து பாத்தீங்கன்னா வோலடைல் இல்லாம ஒரு குறிப்பிட்ட ரிட்டர்ன்ஸ் வந்து எப்போதும் கொடுத்துக்கிட்டே இருப்போம். இதனால இந்த மாதிரி ஹை கிரிட்டிக்கல் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் டைம்ல மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன பண்ணுவாங்க, ஃபாரின் இன்வெஸ்டர் இதுல இருந்து சேல் பண்ணிட்டு இந்த மாதிரி கோல்டையோ பாண்டையோ இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதனால என்ன சைடு எஃபெக்ட் ஆகும்னு பாத்தீங்கன்னா, அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஹெவியான செல்லிங் இருக்கும். ஒரே டைம்ல நிறைய பேர் விற்கும் போது என்ன ஆகும்னா ஸ்டாக்கோட ரேட் வந்து ஆட்டோமேட்டிக்கா டவுன் ஆயிடும். அதே மட்டும் இல்லாம இது வித்துட்டு எதுல எடுத்துட்டு போனா அமெரிக்கன் டாலர்ஸா தான் எடுத்துட்டு போவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா டாலரோட தேவை வந்து அதிகமாயிடும். இந்த டாலரோட தேவை அதிகமாகும் போது என்ன ஆகும்னா இந்திய ருப்பியோட வேல்யூ டிப்ரிஷியேட், டாலரோட வேல்யூ வந்து அதிகமாயிடும். பிகாஸ் சப்ளை அண்ட் டிமாண்ட் மிஸ் மேட்ச்னால ஆட்டோமேட்டிக்கா டாலரோட ரேட் வந்து இன்னும் அதிகமாயிடும். நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், இது வந்து ஸ்டாக் மார்க்கெட் கிராஷா இல்லைன்னா பாத்தீங்கன்னா இது ஒரு கரெக்ஷன். பட் ரியாலிட்டி பாத்தீங்கன்னா இந்த 3% டவுன்ன்றது பாத்தீங்கன்னா இது ஜஸ்ட் மார்க்கெட் கரெக்ஷன் தான். இப்போ வந்து ஒரு எப்போ ஸ்டாக் மார்க்கெட் நம்ம கிராஷ்னு சொல்லுவோம்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10% ஆச்சும் குறைஞ்சிருக்கணும். அந்த மாதிரி டைம்ல தான் நம்ம வந்து ஒரு ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு கிராஷ் கிடையாது, ஜஸ்ட் ஒரு ஃபியருக்கு ரியாக்ட் பண்ற கரெக்ஷன் தான். இதுக்கு என்ன எப்படி உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கலாம்? இந்த 3% ஸ்டாக் மார்க்கெட் டவுன் இருக்க மெயினான ரீசன் பாத்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம்ல பாத்தீங்கன்னா இந்த இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் அவங்க காசை எடுத்துட்டு அவங்க வந்து அப்ராட் போறது ஒரு ரீசன். செகண்ட் ரீசன் பாத்தீங்கன்னா இப்ப ஆயிலோட அன்சர்டனிட்டி இருக்கு, அது ஒரு ரீசன். மூணாவது பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடந்திருக்க இந்த போர் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான ரீசன். இந்த ரீசனாலதான் பாத்தீங்கன்னா இது ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஒரு ஃபியர் ஃபேக்டரா எடுத்துக்கிட்டு சடனா வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு ஒரு 3% வந்து டிராப் ஆயிருக்கு. இதுக்கு எந்த ஒரு ஃபண்டமெண்டல்ஸுமே ரீசன் கிடையாது. இதுக்கு இருக்க ஒரே ரீசன் பயம் தான். இந்த பயம் இருக்கிறதுனால என்ன பண்றாங்கன்னா எல்லாரும் வந்து ஸ்டாக்ஸை வந்து வித்துட்டு காசு எடுத்துட்டு போறாங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா சடனாவே இந்த 3 டேஸ்க்குள்ள பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 3% வரைக்கும் ஸ்டாக்ஸோட வந்து டிராப் ஆயிருக்கு. இந்த மாதிரி கிரைசிஸ் டைம் தான் பாத்தீங்கன்னா லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எப்போதுமே ஒரு கரெக்டான சுச்சுவேஷன். ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டைம்ல நிறைய பேர் ஸ்டாக்ஸ் வந்து வித்துட்டு போகும்போது அந்த ஸ்டாக் வந்து நமக்கு சீப்பான ரேட்டு கிடைக்கும். ஸோ நம்ம இந்த சீப்பான ரேட்ல வாங்கும்போது நமக்கு ஃபியூச்சர் நல்ல ப்ராஃபிட் கிடைக்க சான்ஸ் இருக்கு. செகண்ட் பாத்தீங்கன்னா இந்த ஹெட்லைன்ஸ் பார்த்து வாங்குறதோ இல்லாட்டா ஏதோ ஒரு நியூஸ் ஆர்டிக்கல் ஏதோ ஒரு ஸ்டாக்கை பத்தி சொல்றேன் அந்த ஸ்டாக்கை நான் வாங்குறேன் அந்த மாதிரி இந்த டைம்ல நீங்க எதுவுமே பண்ணக்கூடாது. இந்த டைம்ல நீங்க வந்து எப்போதுமே ஒரு ஸ்ட்ராங்கான ஃபண்டமெண்டல் எந்தெந்த ஸ்டாக்குலாம் இருக்கு, பேலன்ஸ் ஷீட் எந்தெந்த ஸ்டாக்குலாம் கிளீனா இருக்கும் அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் தான் நீங்க பார்த்து வாங்கணும். மூணாவது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டைம்ல நீங்க எஸ்ஐபி போட்டுட்டீங்கன்னா அதை வந்து ப்ராப்பரா கண்டினியூ பண்ணும். இந்த டைம்ல வந்து இல்ல நம்ம வந்து ரொம்ப மார்க்கெட் கிரைசிஸா இருக்கு எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணவே கூடாது. உங்களால முடிஞ்சா இந்த டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எஸ்ஐபியை வந்து அதிகமா பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து நல்ல ப்ராஃபிட் கிடைக்கதான் சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் இந்த மாதிரி டைம்ல நீங்க ஒரே ஒரு ஸ்டாக்ல மட்டும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதுல வந்து ஃபுல் மணியுமே நீங்க போடக்கூடாது. எப்போதுமே ஒரு 10 செக்டார்ல நீங்க டிஃப்ரெண்டா இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 10% அலிகேஷன் அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். ஏதாவது ஒரு செக்டார்ல போயிட்டு 30% 40% பண்ணிட்டு இன்னொரு செக்டார்ல பாத்தீங்கன்னா 3% 4% அந்த மாதிரி ரொம்ப கம்மியா வச்சிருக்கோம். ஸோ ப்ராப்பரா டைவர்சிஃபை பண்ணி வச்சிருக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டைம்ல ஆயில் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் வந்து டோட்டலா அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த ஸ்டாக் வந்து ரொம்ப வாலடைலா இருக்கும். செகண்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிரைசிஸ் டைம்ல தான் பாத்தீங்கன்னா நம்ம புதுசா இன்வெஸ்ட் பண்றதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். ஸோ எந்த ஸ்டாக்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணாலும் நம்ம லாங் டேர்ம்க்கு யூஸ் ஆகுன்றதை தேடி பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் புதுசாக தெரிஞ்சிருந்தாலும் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ்.